மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனை அப்செட் ஆக்கிய எம்ஜிஆர். அதனால் கிடைத்த சூப்பர் ஹிட் பாடல்கள். உலகம் சுற்றும் வாலிபன் வெற்றி கதையை உலகம் முழுவதும் சிறப்பான இடங்களில் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்த எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் கதை கிடைத்துள்ளது. தமிழ் சினிமாவில் மெல்லிசை மன்னர் என்று பெயரெடுத்த எம்.எஸ். விஸ்வநாதன் எந்த டியூன் போட்டாலும் பிடிக்கவில்லை, சரியில்லை என்று சொல்லி அவரை எம்ஜிஆர் அப்செட் ஆக்கிய போதும் அந்த திரைப்படத்திற்காக 10க்கும் மேற்பட்ட ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் எம்.எஸ். விஸ்வநாதன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனை எம்ஜிஆர் ஏன் அப்படி அப்செட் ஆக்கினார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட எம்ஜிஆர் வாள் சண்டை உள்ளிட்ட வீர விளையாட்டுகளிலும் முறையாக பயிற்சி பெற்றவராக இருந்துள்ளார். சாதாரண ஒரு நாடக நடிகராக இருந்து திரையுலகில் துணை நடிகராக அறிமுகமாகி பல போராட்டங்களுக்கு பிறகு கதாநாயகனாக உயர்ந்த இவர் ஒரு கட்டத்தில் இயக்குனராகவும் மாறினார். இவர் இயக்கத்தில் வெளியான முதல் படமான நாடோடி மன்னன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து அரசியலில் ஈடுபட்டு வந்த எம்ஜிஆர் 1970ஆம் ஆண்டில் திமுக கட்சியில் இருந்து விலகி அதிமுக கட்சியை தொடங்கினார். அப்போது உலகம் முழுவதும் சிறந்த இடங்களில் படப்பிடிப்பை நடத்த வேண்டும், அதற்கு ஏற்றாற்போல் ஒரு கதை தேவை என்று தேடிக்கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தின் கதை கிடைத்துள்ளது. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை படமாக்க பல தடைகள் வந்துள்ளது. ஆனாலும் மனம் தளராத எம்ஜிஆர் படப்பிடிப்பு நடத்த வெளிநாடுக்கு செல்ல தயாரானார். மேலும் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க குன்னக்குடி வைத்தியநாதனை புக் செய்த எம்ஜிஆர் பலரும் அவர் வேண்டாம் என்று சொல்லவே மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனை கேட்டுள்ளார். ஆனால் நாம் இரண்டாவது வாய்ப்பாகத்தான் இருக்கிறோம் என்று நினைத்த எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைக்க மறுத்தாலும் பிறகு எம்ஜிஆர் சமாதானப்படுத்தி அவரை படத்திற்கு இசையமைக்க வைத்துள்ளார். அதன்படி இசைப்பணியை தொடங்கிய எம்.எஸ். விஸ்வநாதன் காலையில் டியூன் அமைக்க மதியம் எம்ஜிஆர் வந்து டியூன் கேட்பதை வழக்கமாக வைத்துள்ளார். அதே சமயம் எம்.எஸ். விஸ்வநாதன் போட்ட டியூன்கள் அனைத்திற்கும் எம்ஜிஆர் எந்தவிதமான ரியாக்ஷனும் கொடுக்காமல் தனக்கு பிடிக்காதது மாதிரியே நடந்து கொண்டுள்ளார். இதை பார்த்து விரக்தியான எம்.எஸ். விஸ்வநாதன் 10 நாட்களில் 15 பாடல்களை பதிவு செய்து கொடுத்துள்ளார். மேலும் இந்த பாடல்கள் எம்ஜிஆருக்கு திருப்தி அளிக்கவே இல்லை. அதனால் நாம் சம்பளம் வாங்கக்கூடாது என்று நினைத்துள்ளார் எம்.எஸ். விஸ்வநாதன். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் முடிந்து வெளியீட்டுக்கு தயாரான போது விநியோகஸ்தர்களை அழைத்து ஆள் உயர மாலையை எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு அணிவித்த எம்ஜிஆர் ஒரு பை நிறைய பணம் கொடுத்துள்ளார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எம்.எஸ். விஸ்வநாதன், டியூன் பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே, இப்போது இப்படி செய்கிறீர்களே என்று கேட்க, நீ போட்ட அத்தனை டியூனுமே பிரமாதமாக இருக்கிறது விசு, அதனால் நான் அப்போது நல்லா இருக்கு என்று சொல்லி இருந்தாலும் நீ அத்துடன் விட்டிருப்பாய். ஆனால் இப்போது அதற்கு மேல் முயற்சி செய்து சிறப்பான பாடல்களை கொடுத்திருக்கிறாய் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர். தனக்கு வேண்டியவற்றை திறமைசாலிகளிடமிருந்து வாங்கிக் கொள்ளும் திறன் எம்ஜிஆருக்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.